பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 11/4/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை நவமி. நள்ளிரவு 12:39 வரை, பின்பு தேய்பிறை தசமி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மாலை 4:25 வரை, பின்பு திருவோணம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் உங்களுடைய உயர்ந்த செயல்களால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் இளநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மனநிறைவடையக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். திடீர் பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய கருத்துக்கு பிறர் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பல திருப்பங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இதுவரை தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, வெற்றி வாய்ப்புகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான போக்குகள் நிலவக்கூடும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனத்துடன் இருந்து கொள்வது அவசியமாகும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றிகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான நிறம் சந்தன நிறம் மற்றும் இளநீலம். கன்னிராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். திருமண பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் நீலம் மற்றும் அடற்பச்சை. துலா ராசி அன்பர்களே, சொத்து சேர்க்கைக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் கருநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனமகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வழி உறவுகளின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் சாம்பல் மற்றும் கருநீலம். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான் நிறம் இளநீலம் மற்றும் இளம்பச்சை. மகர ராசி அன்பர்களே, பல புதிய மாற்றங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து நிறைவான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் அடர் நீலம் மற்றும் அடற்பச்சை. கும்பராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சிகளை காண்பீர்கள். தூரதேச பயணங்களுக்கு திட்டமிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வீண் அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். மீனராசி அன்பர்களே, தொட்டது துளங்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். குடும்பத்தினரின் குறிப்பறிந்து நடந்து அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் அடர்நீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.